அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடில் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ஈச்சர் மோட்டார் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட மைனஸில் இருக்குது. இதை தாண்டி பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவும் நடக்கலை. அதானி போட்டும் எம்என்டமும் பார்த்தீங்கன்னா 0% மூமெண்ட்டில் இருக்குது. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேயில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளையோட ட்ரேடிங் செக்ஷனில் ஒரு பெரிய லெவலில் மொமெண்டம் இந்த ரெண்டு ஸ்டாக்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க அதானி போர்ட் அண்டு எம்என்டமாக தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் இந்த 17,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அக்குமுலேஷனாக போச்சுங்க. ஸோ நாம் எதிர்பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 16,800 எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பையோட என்ட்ரி, அதாவது பெரிய லெவல் டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 16,800 தான். ஆனால் 17லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் பை பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2.25 போல் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஷூட் அப் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி நம்ம செல் அடிச்சவங்க கவர் பண்ணியிருக்கலாம். இது ஷார்ட் கவரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னாலாம் யாரும் பிலீவ் பண்ண வேணாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர் டு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நியர் டு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஷார்ப்பாக புள்ளி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபெப் பார்த்தீங்கன்னா இது பல காலமாக நான் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இது 16,913 அப்படிங்கிறது இதோட லோ. மார்க்கெட்டு லாஸ்ட்டாக எங்கெங்க அந்த லோவை ப்ரெடிக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 16,917. ஸோ லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனோட லோவும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வச்சுருக்கிற ஃபெப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. நியர் டு 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? பெரிய லெவலெல்லாம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு வரும்போதே அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகி பை தான் ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். இந்த 17,000 அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியா தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 17,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவலான சப்போர்ட்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான ரவுண்டு நம்பர் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி சேம் நமக்கு பார்த்தீங்கன்னா 36,000லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ஷூட் அப் நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரும் பை தான். செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடையாது. ஸோ மார்க்கெட் நியர் டு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனால பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் பண்ணுங்கள், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து ஓகே ரைட் ஜான், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பை தான். ஓகே நம்ம எங்கே கவர் பண்ணிக்கலாம் பை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா 17,300 முன்ன மார்க்கெட் அங்கே தான் ஃபால் ஆச்சு. அகெயின் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 17,300லேயே பார்த்தீங்கன்னா நியர் டு 1300 அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல்லோட ஜோன்னா மார்க்கெட் விட்டுட்டு தான் கீழே இறங்கி வந்திருக்கு. இங்கே தான் பஞ்ச் பண்ணி தான் மார்க்கெட்டே கீழே விழுந்துச்சு. திரும்பவும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா செல் உக்காந்துருக்கு. அப்கமிங் டேஸ்லேயும் இந்த 17,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லோட ஜோனாக தான் நமக்கு ரியாக்ட் ஆக போகுது. ஏன்னா இங்கே தான் பெரிய செல்லோட டிஸ்ட்ரிபியூஷனே இந்த இடத்துலலாம் மார்க்கெட்டில் பெண்டிங்கில் இருக்குது. இங்கே தான் ஓப்பன் ஆர்டர்ஸும் இருக்குது. அப்போ அகெயின் மார்க்கெட்டு நமக்கு 17,300 போச்சு அப்படின்னா என்னங்க நடக்கும்னு கேட்டிங்கன்னா திரும்ப செல்லு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சரி இதில் எப்படிங்க நான் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 16,800லேருந்து இந்த 17,500 வரைக்கும் இந்த இடைப்பட்ட தூரம் மொத்தமாகவே உங்களுக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய அப் மூவ், திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் மூவ், இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 16,800 வர பை தான் ட்ரை பண்ண போகிறோம். 17, 16,800 அப் டு 16,500 வர வரைக்கும் பை தான். இதில் இந்த ரேஞ்ச் 16,800லேருந்து 17,500ங்கிறது பியூர் ரேஞ்சு. இதுக்குள்ளே மார்க்கெட்டு மேலே கீழே போயிட்டு தான் இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நமக்கு வேறு லெவலெல்லாம் கிடையாது. அதனால் இன்ட்ராடேயோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த லெவலுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செல்லர்ஸும் உங்களோட பிரேக் ஈவன் இந்த லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதை தாண்டி மார்க்கெட் போக ஆரம்பிச்சதுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒன்ஸ் 17,500 பிரேக் அவுட் ஆனாலே மார்க்கெட் பெரிய லெவலில் ஷூட் அப் ஆகிடும். அகெயின் நான் ஹிஸ்டாரிக் லைன் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்ப பை தான் போகும். செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 16,500 அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக தான் நாமளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால நிஃப்டியாக இருக்கட்டும் அல்லது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே பை சைடில் இருக்குது. யாரும் செல் பண்ணி யாரும் உள்ளே போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்றது
அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சரிங்க, பேங்க் நிஃப்டியோட ஆர்டர் எங்கெங்க பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 16500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வச்சு தான் இறங்கியிருக்கு. ஸோ 16500 கரண்ட் மார்க்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நெக்ஸ்ட்டோட லெவல்னு கேட்டிங்கன்னா இங்கே தான். ஸோ இங்கே ஒரு செல்லோட ஜோன் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம எடுத்து பார்க்கும்போது திரும்ப ஒரு பெரிய ஃபால் எங்கெங்கே விழுந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 37 நல்ல ஃபாலுங்க. ஓகேங்களா? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மார்க்கெட் இப்போ வர பஞ்ச் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது. அகெயின் இந்த ஏரியா போச்சுன்னா மார்க்கெட் என்னங்க நடக்கும்னு கேட்டிங்கன்னா அகெயின் ஒரு செல் ஆஃப் வந்து 37 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது? 36. ஸோ பெரிய செல் ஆஃப் அகெயின் எங்கே மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 37. இந்த 37 அன்றைக்கி எப்போன்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி அன்றைக்கி பஞ்ச் பண்ண உடனே 1000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அதனால் அகெயின் இது பெண்டிங் ஜோன் தான். இது வரையும் மிட்டிகேட் ஆகலை மார்க்கெட்டில். அகெயின் திரும்ப வந்து ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணல. திரும்ப மார்க்கெட் அதே இடத்துக்கு மார்க்கெட் போகும்போது திரும்ப அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து செல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ் ஓப்பனாக மார்க்கெட்டில் வியூலிங்கில் இருக்குது. அப்கமிங் டேஸில் இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே திரும்ப ஃபாலோ ஆகும். ஆல்ரெடி 36 நம்மளோட வியூ படி யாரா பை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 37 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவல் ரெசிஸ்டன்ஸை வந்து 36,500 வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ 37 மார்க்கெட் போகும்போது ஆல்ரெடி பை வச்சுட்டுங்கிறவங்களாம் கிளியர் பண்ணிக்கோங்க. புதுசாக என்ட்ரி கிடைக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து ஷூட் அப் ஆகிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழே கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் பாருங்கள். ஸோ இது எவ்வளோ அழகாக மார்க்கெட் வந்து எவ்வளோ அழகாக வச்சுட்டு ஏறி இருக்குது அப்படின்ட்டு. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 35,500 வந்து மார்க்கெட்டை வந்து வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம்னு கேட்டிங்கன்னா 50%. ஓகேங்களா? ஸோ இது ஃபெப் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து 50% நம்ம எக்ஸாக்டாக அடிப்போம். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 0.5 இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த விக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 எக்ஸாக்டாக மார்க்கெட்டு புள்ளி வச்ச மாதிரிங்க அதே இடத்த வந்து தான் பஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஏறி இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? அகெயின் நமக்கு மார்க்கெட்டில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 35,628 இந்த ஜோனில் இருந்து 35,500 வரைக்கும் நமக்கு அகெயின் ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெண்டிங்கில் இருக்குது. அகெயின் இந்த ஏரியா வந்ததுன்னா நீங்கள் பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆனாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மிட்டிகேட் ஆனாலும் இந்த இடத்துல அகெயின் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சிஹெச் போட்டு மார்க்கெட் திரும்பி நிற்குதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அகெயின் பையிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ செல்லை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கிறவங்க 37 வெளியே போயிடுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே வெளியே போகணுன்னா 17,300 வெளியே போயிடுங்க. திரும்ப நமக்கு பையோட என்ட்ரி கிடைக்கும். தாராளமாக நம்ம பையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்ன ஜான் பொசிஷனல் வியூ சொல்லிட்டு இருக்கேன், இன்ட்ராடேவோட வியூ இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இது இன்ட்ராடேவிலும் பாசிபிள் தாங்க. வெயிட் பண்ணி அந்த இடத்துல பண்ணுறது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நாளையோட திரும்ப அகெயின் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.